எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ வில் ஹீல் யுவர் wounds. உனக்குள்ள ஒரு காயம் இருக்குது, அந்த காயத்தை நான் ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சில சரீரத்தில் நான் காயப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னால் அந்த கேம்புக்கு ஒன்று, ஐயா என் உடம்பெல்லாம் காயம் ஐயா, இந்த பாருங்கள் இந்த வியாதினால் உண்டான காயம். ஒருத்தர் சொன்னாங்க விபத்துனால எனக்கு எலும்பெல்லாம் நொறுங்கி 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 சுகமாகி காயம் பாருங்க அப்படின்னு உடம்பெல்லாம் காமிச்சாங்க. காயங்கள் சிலருக்கு வெளியே தெரியாத உள்காயம் இருக்கிறது, இன்னர் வூண்ட்ஸ் இருக்கிறது, அது வெளியே தெரியாது. நிறைய பேருடைய ஆத்மாவில் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள காயப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காயங்களை நான் ஆற்றுவேன், உன் காயங்களை நான் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய காயங்கள், உள்ளத்துக்குள்ள காணப்படுகிற காயங்கள், இந்த காயங்களை மாற்றுவதற்கு ஒரு மருந்து இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு ஒரு பெயர் தேற்றரவாளன், தேற்றுகிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், காயம் கட்டுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய காயங்கள் ஆற்றப்பட்டு ஒரு ஆறுதல் உள்ளத்தில் உண்டாகும். சரி, இந்த காயங்கள் வரும்போது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3-5 பாருங்கள். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு மனிதனை குறித்து இங்கே வாசிக்கிறோம். இயேசு கதனேரனுடைய நாட்டுக்கு வருகிறார். கல்லறைக்குள் இருந்து ஒரு மனிதன் வருகிறான். அவன் வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து எறிந்து விடுவான். அது மாத்திரல்ல, அவனை சங்கிலிகளால் கட்டி பார்த்தார்கள், சங்கிலிகளை உடைத்து விடுவான். கற்களை எடுத்துக்கொண்டு தன் சரீரத்தை தானே காயப்படுத்தி கொள்ளுவான் என்று வசனம் சொல்லுகிறார். இது பிசாசினால் உண்டாகிற காயம். சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிற காயம். அந்த மனிதனை பாருங்க, பாவம் அவன் செய்வது அவனுக்கே தெரியல. சாத்தான் அவனுடைய சிந்தனை ஆட்கொண்டு விட்டான். பிசாசு அவனை காயப்படுத்தும்படி செயல்படுகிறாரு. கற்களை எடுத்துக்கொண்டு சரீரத்தை கீறி உடம்பெல்லாம் ரத்தம், காயம், பார்க்குறவங்களுக்கு பரிதாபமாக இருக்கும், பக்கத்தில் போக முடியாது. அது பிசாசினால் உண்டாக்கப்படுகிற காயம். சாத்தான் இந்த உலகத்தில் மனிதர்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு சமயம் மதுரைக்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்த போது கூட்டத்தின் முடிவிலே ஒரு தகப்பனார் தன்னுடைய சின்ன மகளை ஜெபம் பண்ண அழைத்து கொண்டு வந்தார். ஒரு சின்ன பிள்ளை, ஒரு 6-7 வயசு இருக்கும், அழகான ஒரு சின்ன குழந்தை, கிராமத்திலிருந்து ஒரு மனிதர். அந்த குழந்தை பார்த்தேன், அதனுடைய நெற்றியிலே காயங்கள், அவருடைய நெற்றியிலே அப்படியே காயம் இருக்கிறது. நான் கேட்டேன், இந்த குழந்தையினுடைய நெற்றியில் என்ன காயம் என்று. அவர் சொன்னார், ஐயா திடீரென்று ஒரு அசுத்த ஆவி என் குழந்தை மேலே வருது. அந்த ஆவி வந்து இறங்கின உடனே அவள் தரையில் விழுந்து தலையை அப்படியே மோதி அடிப்பாள். அது சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி, கற்களாக இருந்தாலும் சரி, ஓங்கி ஓங்கி தலையை அடித்து உடைத்து கொள்ளுவாள். நெத்தியில் காயம்பட்ட இரத்தமாய் வடியும். நாங்கள் ஓடி வந்து அவளை பிடித்தால்தான் உண்டு, இல்லாவிட்டால் இரத்தம் வடிந்து மயங்கி தானாக சரிந்து விடுவாள். எந்த நேரம் அந்த ஆவி வரும், எந்த நேரம் அவளை தாக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. எப்பவும் நாங்கள் விழிப்பாவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் குழந்தை இந்த அசுத்த ஆவி இவ்வளோ வேதனைப்படுத்தது ஐயா, அதுக்காக செபிக்கத்தான் அழைத்து கொண்டு வந்தோம் என்றார்கள். பாருங்கள், ஒரு பொல்லாத பிசாசு அந்த சின்ன பிள்ளைக்குள்ளே நுழைந்து அவளை காயப்படுத்துகிறது. அவளை அடித்து மண்டையை உடைக்க வைத்து அவளை காயப்படுத்துகிறார்.
அது மாத்திரமல்ல, விபத்தை உண்டாக்கி நம்முடைய சரீரத்தை சாத்தான் காயப்படுத்துகிறான். விபத்துகள் மூலம் சில பொல்லாத மனிதர்களை ஏவி விட்டு நம்மை தாக்குவதின் மூலம் நம்மை காயப்படுத்தி அதில் சாத்தான் சந்தோஷப்படுகிறான். இந்த பொல்லாத பிசாசு நம்மை வேதனைப்படுத்துவதற்காகவே நமக்கு விரோதமாய் ஆட்களை எழுப்பி இந்த மாதிரி காரியங்களை செய்கிறான். அப்போ விபத்தை உண்டாக்குவதும் அவன்தான். யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபு நீதிமான், ஆண்டவருக்கு பயந்து நடந்து ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்து சாட்சியாய் வாழ்ந்தவர். சாத்தானுக்கு பொறுக்கவில்லை. இவர் எப்படியாவது வேதனைப்படுத்தணும்னு சொல்லி முதலாவது சொத்துக்களை எல்லாம் எடுத்துட்டான், பிள்ளைகளை எல்லாம் எடுத்துட்டான். அப்பவும் அவர் உத்தமத்திலே நிலை நின்றார். சாத்தான் பார்த்தான், இவரை காயப்படுத்தினா இவரை இயேசுவை மறுதலித்து விடுவார். சரீரத்தில் வேதனை வந்துட்டா இயேசு கர்த்தரை மறுதலித்து விடுவார் என்று சரீரத்தை தாக்க அனுமதி பெற்று விட்டான். ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்றுதான் தேவ பிள்ளைகளை சாத்தான் தொட முடியும். பாவத்தில் இருக்கிறவங்கள சாத்தான் எப்படியும் தொட்டு விடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு வாழுகிற பிள்ளைகளை தொடணுமானா அவன் தேவனிடத்தில் அனுமதி பெற வேண்டும். அவன் தேவனிடத்தில் அனுமதி பெற்று அவன் யோபை வாதித்தான். யோபுடைய வியாதி என்ன தெரியுமா? கொடிய பருக்கள் என்பதாக வாசிக்கிறோம். அந்த பருக்கள் எப்படி அவனுக்கு வேதனை கொடுத்தது தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடை பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது. என் தோல் வெடித்து அருவருப்பாயிற்று. என் தோல் வெடித்து அருவருப்பாய் மாறிவிட்டது. இதான் யோபுக்கு வந்த வியாதி. சாத்தான் என்ன மாதிரி தாக்குதலை நடத்திட்டான் பாருங்க. அவருடைய தோல் வெடித்து அருவருப்பாய் மாறிவிட்டது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மலேசியா ஊழியத்துக்கு போயிருந்தப்போ தேவராஜ் அங்கிள்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை, உயிரோடு இல்லை. ஒரு ஆஸ்பத்திரியில் என்னுடைய நண்பருக்கு ஜெபிக்கணும், நம்ம போயிட்டு வரலாமான்னு கூப்பிட்டாங்க. சரி வர்ற அங்கிள் போகலான்னு சொல்லி 2 பேரும் போனோம். மலேசியாவில் கோலாலம்பூரில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, அது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது, எல்லா வசதியும். அங்கேயே என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே கடைசியில் அந்த வியாதியஸ்தர் இருந்த அறைக்குள்ளே நான் போனேன். அவங்க ஒரு சீன மனிதர், அவர் ஒரு சீன நண்பர், அவங்களுக்கு பழகினவர். நான் உள்ளே போன உடனே அவரை பார்த்தோன்னே அதிர்ந்துட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஆளை, இந்த மாதிரி ஒரு வியாதியை அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை. அதனால எனக்கு அதிர்ச்சி. ஒரு ஆள் படுக்கையில் உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு துணியினால் தன்னை மூடி இருக்கிறார். இந்த பகுதியை மாத்திர துணியினால் மூடி இருக்கிறார். மற்ற எந்த இடத்துல ட்ரெஸ் போட முடியாது. என்னன்னு பார்த்தா தலையில், முகத்தில், கையில், காலெல்லாம் அருவாளை வச்சு வெட்டுன மாதிரி வெடிப்பு. ஒரு அருவாளை வச்சு கொத்துனா எப்படி இருக்கும், அப்படியே உடம்ப வெடித்து ரத்தமும் சலமும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்து அதிர்ந்துட்டேன். அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு வெளியே போயிடலாமான்னு தோணுது. அவர் ஒரு மனிதர், பாவம், அப்படியே உட்கார்ந்துருக்கிறார் பரிதாபமா. அப்போது நாங்கள் போய் ஜெபம் பண்ணோம். ஜெபம் முடிச்சுட்டு வரும்போது, அங்கிள் இது என்ன வியாதி, நான் இது மாதிரிலாம் பார்த்ததே இல்லையே, பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்க, யோபுக்கு இருந்த அந்த பிரச்சனை, யோபுவை சாத்தான் தாக்கின பொழுது கொடிய பருக்கள், என் சரீரம் வெடித்து, என் தோல் வெடித்து அருவருப்பாயிட்டுன்னு யோபு சொல்கிறார்ல, வெடிச்சு காயம். சாத்தான் எந்த அளவுக்கு மனிதர்களை காயப்படுத்துகிறான் பாருங்க. ஒரு அம்மா சொன்னாங்க சாட்சி, நேற்றைக்கு காலில் 2 வருஷமா ஒரு பொண் எலும்பு தெரியுமா, எலும்பு தெரியும், ரத்தமும் சலமும் வந்துக்கிட்டே இருக்கும். 2 வருஷமா ரத்தமும் சலமும் வந்துக்கிட்டே இருக்குது. கட்டி எலும்பு தெரியுது, அந்த பொண் காயம். அப்போ நம்முடைய சரீரத்தை காயப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகிறவன் பிசாசு. உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு காயம், முக்கியமாக சுகர் வியாதி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் டாக்டர் சொல்லுவாங்க, உங்கள் கண்ணு பாதிக்கப்படும், கவனமாக இருங்க. உங்கள் உடம்பில் ஏதாவது காயம் வந்துடக்கூடாது, காயப்பட்டு ஆறாது.
ரொம்ப கவனமாக கல் இடராமல் பார்த்துக்கொள்ளுங்க. கால் ஒரு இடறல் வந்தால் கூட உங்களுக்கு காயம் வந்துட்டா ஆறாது அந்த காயம் அப்படின்னு வான் பண்ணுவாங்க. சுகர் வியாதி வந்துட்டா ஏன் இது ஆற மாட்டேங்குது? சுகர் வியாதி அந்த டயபெட்டிக் இருக்கிறதுனால புண்ணு ஆற மாட்டேங்குது, அது காயம் இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு வேதனையோடு நீங்கள் வந்திருக்கலாம். என் சரீரத்தில் இந்த காயம் வந்து விட்டது, இது ஆற மாட்டேங்குது, போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இயேசுவின் தழும்புகளால் குணமாவீர்கள். அவருடைய தழும்புள்ள கரம் தொட்டா அந்த காயம் மாறிவிடும். இருந்த இடம் தெரியாமல் ஆண்டவர் மாற்றி விடுவார். அவங்க சொன்னாங்க, அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், காலை காமிச்சு, ஐயா பாருங்க ஐயா புதுசாக மாறிவிட்டாரு. அதான் இயேசு செய்கிற அற்புதம். நான் ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் நாகர்கோவிலில் ததி ஸ்கூல் மைதானத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. பல வருஷத்துக்கு முன்னால் அதில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டு இருந்தோம். கடைசி நாள் கூட்டம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. கடைசி நாள் கூட்டம், அந்த மைதானம், அந்த ஸ்கூல் மைதானம் நிரம்ப ஆட்கள் இருந்தாங்க. ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த சமயம் ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த கூட்டத்தின் பின்பகுதியில் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவனுடைய ஒரு காலில் இருக்கிற நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டார். அந்த ஆக்சிடென்ட்னால நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டார். டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த நரம்பை திரும்ப சேர்க்க முடியல, அதனால் உங்களுடைய கால் இனி ஒரு அடுத்த காலை போல இருக்காது, சூம்பி விடும். அது மாதிரி ஒரு கால் சூம்பி இருந்தது, ஒரு காலை விட இன்னொரு கால் சுருங்கி சூம்பி போனது. இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் அதிகமாக சூம்பி விடும். அப்போ அவர் நடக்கிறதுக்கு கஷ்டமாகிவிடும். அந்த காயம் அவரை ரொம்ப பலவீனப்படுத்தி விட்டார். நான் மேடையிலேருந்து ஜெபிக்கும் ஒரு ஆண்டு சொல்கிறாரு, ஒரு சகோதரன் ஒரு கால் சூம்பி கொண்டு வருகிறாரு, அந்த கால் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நான் அவனை குணமாக்குகிறேன், நீ சொல்லு அப்படின்னாரு. அப்போ நான் சொல்கிறேன், பின்னால் நிற்கிறீங்க, ஒரு கால் விபத்தில் பாதிக்கப்பட்டதுனால சூம்பி கொண்டே வருகிறது, இயேசு அந்த காலை தொட்டு குணமாக்குகிறார். சொன்ன உடனே அற்புதம் நடந்து விட்டார். நான் கூட்டெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஊருக்கு வந்து விட்டேன். 2 நாள் கழித்து ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி அவருடைய பிள்ளைகள்லாம் இதை பார்க்குறதுக்கு 4 மாவடி வந்திருந்தாங்க. நாகர்கோயிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு. என்ன விஷயம் என்று கேட்டேன். இல்லைங்க, நீங்கள் அந்த கூட்டம் நடக்கும்போது ஒரு கால் சூம்பி போயிருக்குது, அந்த காலை இயேசு தொடுகிறான்னு சொன்னீங்கள்ல, குணமாக்குறான்னு சொன்னீங்களாமா, அது நான் தான். அவர் சொன்னார் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அப்போ தான் அவர் சொன்னார், ஒரு விபத்தில் என்னுடைய கால் எலும்பு முறிந்தது மாத்திரம் அல்ல, ஒரு நரம்பு கட்டாகி விட்டார். டாக்டர் சொன்னாங்க, எலும்பெல்லாம் சேர்ந்துட்டு அந்த நரம்பை ஒன்றாக இணைக்க முடியல, அதனால் இந்த கால் அடுத்த காலை போல் இருக்காது, பலவீனமாக தான் இருக்கும் என்று சொல்லிட்டாங்க. ஆனால் நாட்கள் ஆக ஆக என் கால் சோம்ப ஆரம்பித்து விட்டது, சுருங்கி கொண்டே வந்தது. இது என் மனசை ரொம்ப பாதித்தது. அதனால தான் கூட்டத்தில் பின்னால் நின்று கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது ஆண்டவர் என்னை குறித்து தெளிவாக சொன்னார். இந்த மாதிரி காலில் பிரச்சனையோடு இருக்கிற சகோதரன் இயேசு நீங்கள் தொடுறாருன்னு நீங்கள் சொன்ன உடனே, எனக்கு தானே அப்படி இருக்குது, எனக்கு தானே ஒரு கால் சோம்பி இருக்குதுன்னு சொல்லி நான் பேண்ட்டை தூக்கி என் காலை பார்த்தேன். அவர் சொன்னார் ஆஃபீஸில், என் பேண்ட்டை தூக்கி நான் காலை பார்க்குறேன், என் கண் முன்னால் சோம்பி போன கால் பெரிதாய் மாறினது. அதுதான் எனக்கு ஆச்சரியம்னு சொன்னார். அவர் சொன்னார், என் கண் முன்னால் நான் பார்க்குறேன், சோம்பி இருந்த கால் அப்படியே நார்மலாக பெரிய காலாக மாறிட்டு அடுத்த காலை போல் ஆயிற்று. அதை எப்படியாவது உங்களுக்கு சொல்லிடணும், இந்த சாட்சின்னு சொல்லி தான் நான் உடனே புறப்பட்டு வந்தேன்னு சொல்லி அவர் மனைவி பிள்ளைகளோடு அந்த காலை காண்பித்தார். என் கால் இப்படி இல்லை, சூம்பி இருந்தது. இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் இல்லை. உன் காயங்களை நான் ஆற்றுவேன், என் மகனே என் மகளே, உன் காயங்களை நான் ஆற்றுவேன். ஒருவேளை வெளியில் சரீரத்தில் காயம் இல்லை, உள்ள
ஒரு வியாதி நிமித்தமாய் லங்ஸ் பாதிக்கப்பட்டு லங்ஸ் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஒரு நோய் நிமித்தம் உங்களுடைய லிவர் பாதிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட்டு கிட்னியில் பாதிப்பு காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். அன்று சொல்ல காயங்களை நான் ஆற்றுவேன். ஐ வில் ஹீல் யுவர் wounds. அந்த தழும்புகளை நான் மாற்றி உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப சாத்தான் நம்மை காயப்படுத்த விரும்புகிறான். பொல்லாத மனிதர்களை கொண்டு காயப்படுத்த விரும்புகிறான். யாரோ ஒரு குடிகாரனை கொண்டு விபத்தை உண்டாக்கி நம்மை காயப்படுத்த அவன் போராடுகிறான். நம்முடைய சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து காயப்படுத்த போராடுகிறான். என்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சாத்தானோ திருடனும் அவன் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான், அழிக்கிறவனாயிருக்கிறான். யோவான் 10:10 ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார். ஒரு தகப்பன் வந்து சொல்றான் பாருங்க, என் மகனை இந்த ஆவி தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளுகிறது. அவனை கொல்லும்படி போராடுது இந்த ஆவி. தண்ணீருக்குள்ள தள்ளிரும், நெருப்பை கண்ட நெருப்புக்குள்ள தள்ளிரும், அப்படியே சாகட்டும் என்று. அந்த தகப்பனார் தான் மகனை பாதுகாத்து வந்திருக்கிறார். இயேசுகிட்ட வர்றாரு. அவன் வேதனையோடு சொல்லுகிறார். அப்போ அவனுடைய சரீரத்தில் காயங்கள் இருந்திருக்கும். நெருப்பினால் உண்டான காயம், தண்ணீரில் விழுந்து அடிப்பட்ட அந்த காயம் இருந்திருக்கும். சாத்தான் நம்மை காயப்படுத்துகிறவன். ஏதாவது ஒரு விதத்தில் காயப்படுத்திடணும், காலை காயப்படுத்தி முடைக்கிறணும், உன்னுடைய கையில் ஒரு காயத்தை உண்டாக்கி கையை முடைக்கிறணும். இதெல்லாம் பிசாசனுடைய காரியம். ஏதோ ஒரு உறுப்பை நீங்கள் பாதிக்கப்பட்டு காயப்பட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு இயேசு சுகம் தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். இந்த செய்தியை கொண்டு கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசி இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு, பலவீனப்படுத்துகிற ஆவி, பொருளாத சாத்தானுடைய கிரியை உங்களை தாக்கி உங்களை பலவீனப்படுத்தி வியாதிக்குள்ளாக்கி இருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? அதுக்காக உங்கள் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். எந்த இடத்துல விடுதலை வேணும், எந்த இடத்துல பலவீனத்தின் ஆவி தாக்கி இருக்கிறது, அது உங்களுடைய கண்களாக இருக்கலாம், காதாக இருக்கலாம், உங்களுடைய ஹார்ட்டாக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம். எந்த இடத்துல அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து அவருடைய சரீரத்தில் உள்ள கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் தொட்ட உடன் சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு நோயின் கட்டுகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். உம்முடைய தழும்புள்ள கரம் இந்த பிள்ளைகளை தொடட்டும். இவருடைய சரீரத்தில் எந்தெந்த பகுதியில் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் அவளை கட்டி வைத்திருக்கிறதோ, நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் அவருடைய சரீரத்தை தாக்கி இருக்கிறதோ, அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய சரீரத்தில் விடுதலை சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்களை தொடட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இப்பொழுது ஒரு விடுதலை வரட்டும். அந்த நோய்களை பலவீனத்தை உண்டாக்குற அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த கண்களை விட்டு அந்த அசுத்த ஆவிகள் விலகட்டும். காதுகளை விட்டு அசுத்த ஆவிகள் விலகட்டும். இருதயத்தை, லங்ஸை, கிட்னியை பலவீனப்படுத்துகிற பொருளாத சத்துருவை கடிந்து கொள்கிறேன். இன்றைக்கு விடுதலை. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். இன்றைக்கோடு அந்த வியாதினுடைய கிரியைகள் அழியட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகம் ஆனோம் என்று வாசிக்கிறோம். விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தொட்டுட்டார். உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்து விட்டார். இனி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, என்னை கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நீங்க துதிக்க துதிக்க அற்புத மாற்றங்கள் உண்டாவதை காண்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.